கடலூர் மாநகராட்சியில் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்வதற்காக அனுமதி கோரப்பட்டிருந்த நிலையில் திமுக அதிருப்தி கவுன்சிலர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் பிரேம். விவரத்தை பதிவு செய்யலாம். கடலூர் மாநகராட்சியை பொறுத்தளவில் மாநகராட்சி மேயராக திமுகவை சேர்ந்த சுந்தரி ராஜா மேயராக செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் மேயருக்கு எதிராக திமுக சேர்ந்த அதிருப்தி கவுன்சிலராக 10 பேர் ஒருங்கிணைந்து மேயர் தங்கள் வார்டை முற்றிலுமாக புறக்கணிப்பதாகவும் தங்கள் வார்டுகளுக்கு எந்தவித அடிப்படை தேவைகளும் செய்வதில்லை என தொடர்ச்சியாக குற்றச்சாட்டை முன்வைத்தனர். ஏற்கனவே மேயர் தேர்தலின் போது அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்ற ஒரு காரணத்தை குற்றச்சாட்டி இவர்களது வார்டை முற்றிலுமாக புறக்கணித்ததாகவும் எங்கள் வார்டு மக்களும் இதனால் அவதிப்படுவதாக முறையிட்டு தற்போது இன்று காலை திமுக அதிருப்தி கவுன்சிலரான 10 கவுன்சிலர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்ய போவதாகவும் வருகின்ற 31ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டமும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தனர். இதற்காக இன்று கடலூர் மாநகராட்சி ஆணையர் காந்திராஜை நேரடியாக தொடர்பு கொண்டு அவரிடம் இந்த ராஜினாமா செய்ய போவதாகவும் உண்ணாவிரத போராட்டத்துக்கு அனுமதி வேண்டும் என்றும் மனு கொடுத்தனர். தற்போது ஆணையர் காந்திராஜ் இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு முழுமையாக அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என அவர்களுக்கும் 10 அதிருப்தி திமுக கவுன்சிலருக்கும் அனுப்பியிருக்கிறார். மேலும் காவல்துறைக்கும் இந்த அனுமதி மறுப்புக்கான கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். ஏற்கனவே கடலூர் மாநகராட்சி மேயர் அணியை சேர்ந்த திமுக கவுன்சிலர்கள் ஒரு அணியாகவும் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் அதிருப்தி கவுன்சிலர் 10 பேர் என 2 அணியாக உள்ள நிலையில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக இந்த 10 கவுன்சிலர்கள் ராஜினாமா செய்ய போவதாக அறிவித்த நிலையில் உண்ணாவிரத போராட்டத்துக்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக இவர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதற்காக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் ஏற்கனவே நெல்லை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திமுக மாநகராட்சி மேயருக்கு எதிராக பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அது தோல்வியில் முடிந்தாலும் தற்போது கடலூர் மாநகராட்சியை தற்போது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டதற்கான ஏற்பாடுகளை செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த தேர்தல் நேரத்தில் இது பெரும் சர்ச்சைக்குள்ளாகும் என்பதால் தற்போது திமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஸ்ரீராம், விரிவான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி பிரேம். தொடர்ந்து